Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme ஓட C21 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே வந்து Realme C20 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம Realme C21 அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம Realme C21 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme C21ஓட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Realme C21 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், டைப் சி கிடையாது, மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் சார்ஜிங் அடாப்டர். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 வாட். இது பார்த்தீங்கன்னா 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னே சொல்லலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் போகிற மாதிரி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம்மு போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின்னாடி தராங்க Realme பிராண்டிங்க்கு கீழே. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ IPS LCD டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான், ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கிடையாது. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:09 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைட் 1 L3 சப்போர்ட் தராங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க, f2.2 அப்பச்சரில் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க, f2.2 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, f2.4 அப்பச்சரில். கடைசியாக 2 மெகாபிக்சலுக்கான மோனோ கேமரா தந்திருக்காங்க, f2.4 அப்பச்சரில். அந்த கேமராஸ் ஒட்டி LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே அந்த கேமராஸு கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா Realme வந்து அவங்களோட OS தான் தராங்க, Realme UI OS. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G35க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன் தான், அதனால் இந்த ப்ராசஸர் ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ், நார்மல் கேம்ஸுக்குலாம் நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் யூசேஜ் மல்டி டாஸ்க் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட். பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 3+32 GB, ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4+64 GB. மொத்தம் 2 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் இந்த ஃபோனோட வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இதோட பேஸ் வேரியன்ட் 3+32 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையர் எண்ட் வேரியன்ட் 4+64 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்டர் 10Kக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இஷ்டப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Realme C20 அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.